குமாரோட வீட்டில் முத்துவேல் சக்திவேல் அவங்க அம்மா சுகன்யா 4 பேரும் உட்காந்து ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சுகன்யா பழனியை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சும் இன்னும் அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பழனி அங்கே வந்துடுவார். இதோ வந்துட்டாரே அவரையே கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பழனியோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, முத்துவேல் சக்திவேலே 2 நாளாக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலையும் போது பழனி சின்ன வயசுலேருந்து அவங்க அக்கா கூடவே இருந்தவன். அவனுக்கு பதறாதாமா, கூட இருந்ததில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை, இப்போதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சுல, இன்னைக்கும் அங்கே தான் போய் தூங்குவாராம். ஏற்கனவே வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொன்னவங்க இனிமே நாக்கு மேலே பல்ல போட்டு பேச மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்துவேல் என்ன சொல்வாருன்னா, அதெல்லாம் அப்படி பண்ண மாட்டான், நான் ஏற்கனவே எல்லாம் பேசிட்டேம்மா, அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொன்னதும் பழனி இன்னைக்கும் அங்கே தான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் முடியவே முடியாது, நீ இங்கே தான் தூங்கணும், ஏன் உனக்கு தூங்குறதுக்கு இடம் இல்லையா, கோமதியும் ராஜியும் நம்ம ரத்தம், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம போய் அதை சரி பண்ணிட்டோம், நீ இங்கேயே தூங்குடா, தூங்குறதுக்கெல்லாம் அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சுகன்யாவும் பழனியும் அவங்க ரூமுக்கு போனதும் பழனி சுகன்யா கிட்ட, நல்லா நேரம் பார்த்து எங்கள் அண்ணனுக்கு கிட்ட கோர்த்து விட்டியா அப்படிம்பாரு. நான் சொல்லும் போதே கேட்டிருக்கணும், கேட்டிங்களா, இல்ல அதனால தான் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் மனுஷியா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. அவங்க தூங்குனதும் பழனி எழுந்து கோமதி வீட்டுக்கு போகிறதுக்காக கீழே வருவார். கீழே பார்த்தா ராஜியோட அப்பா ராஜி எழுதின லெட்டரை திருப்பி படித்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஐயோ, இவர் வேற முழிச்சிருக்காரா, இவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது, அந்த லெட்டர் எதுக்கு இன்னேரம் இருந்துச்சு படிச்சுக்கிட்டு இருக்காரு, அந்த லெட்டரில் உள்ளதெல்லாம் இவருக்கு மனப்பாடமே ஆயிருக்குமே, இவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பெட்ஷீட்டை தலைமையில மூடிக்கிட்டு பின்பக்கமாக தப்பிச்சு போயிடுவாரு. அக்கா வீட்டுக்கு போனதும் பசங்களோட மொட்டை மாடியில் போய் தூங்குவாங்க. சரவணனை சந்தோஷப்படுத்துறதுக்காக பாட்டெல்லாம் பாடி அவரை சந்தோஷப்படுத்தி எல்லாருமே படுத்து தூங்கிடுவாங்க. தூங்குனதும் மயில் சரவணனுக்கு திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரவணன் தங்கமயிலோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருவாரு போல இருக்க. அதுக்கு மேலே ஃபோன் வந்தாலும் எடுக்க முடியாது. தங்கமயில் திரும்பவும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுக்குள்ள தங்கமயிலோட தங்கச்சி சுடரு அவங்கள வந்து, உள்ள வாக்கா, யாருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க, மாமாவுக்கா, என்ன நேரம்னு பார்த்தியா, நீ கொஞ்ச நாளைக்கு யார்கிட்டையும் ஃபோன் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது, வாக்கா, அம்மா பார்த்தா திட்டும், வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. கோமதி வீட்டில் ராஜி எழுந்து வாசலை கூட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கதிர் எழுந்து வருவாரு. கதிர் ராஜி நைட்ல சொன்னதை நினைச்சு பார்ப்பாரு. ராஜி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீ மொட்டை மாடியில தூங்கினா என்ன, இங்க தூங்கினா என்ன, ரெண்டும் ஒன்று தானே, இங்கே தூங்கினாலும் என்ன பண்ணிட போற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கதிர் அதை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ராஜி, குட் மார்னிங், வழக்கத்துக்கு மாறா சீக்கிரமா எழுந்துட்ட போல இருக்க, நல்லா தூங்குனியா அப்படின்னு கேட்பாங்க. கதிரும் குட் மார்னிங், நல்லா தூங்குனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ராஜி கதிர் கிட்ட, இன்னைக்கெல்லாம் என்ன கிரவுண்டுக்கு கூப்பிடாத, வீட்டுல நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கதிர், நான்லாம் கூப்பிட மாட்டேன், நீ உனக்கு விருப்பம்னா நீ வா, நான் கூட்டிட்டு போறேன், இல்லைன்னா விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. என்ன நீ, எதுக்கு நீ பம்புற இப்ப அப்படின்னு கேட்பாங்க. இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன், சரி எனக்கு வேலை இருக்கு, நான் உள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறதுக்கு போவாரு. ஏய் இரு அப்படின்னு தொடப்பத்தை கீழே போட்டு வேகமா 2 ஸ்டெப்பு முன்னாடி வந்து, ஏய் நில்லு, நீ என்ன விஷயம்னு சொல்லிட்டு போ, எதுக்கு இப்போ ஒரு முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, நைட்டில் நீ சொன்னதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க. இங்கே தூங்கினா மட்டும் என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொன்னேன்ல, அதை நினச்சி பார்த்தேன், எனக்கு அவமானமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜி, அதை நீ இன்னும் மறக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. அதை எப்படி மறக்க முடியும் அப்படின்னு கதிர் கேட்டதும், ஆமா ஞாபகம் வச்சிருந்து இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. கதிர் திரும்பவும் ராத்திரி நீ சொன்னதை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள மீனா அங்க வந்துருவாங்க. கதிர் அசடு வலிவாரு. அதனால, என்ன அசடு வலியிற, என்ன பேசிக்கிட்டு இருந்த என்னன்னு கேட்பாங்க. அதுக்குள்ள கதிர், நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாரு. என்ன ராஜி, ஏதோ ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருந்தீங்களா, நான் தான் இடையில வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா, ரொமான்டிக்காவது இவனுக்கு வரதாவது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நானும் இந்த காதல் ஜோடி லவ் பண்றத பார்க்கலாம்னு நினைக்கிறேன், நடக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு மீனா மனசுக்குள்ள நினைச்சுக்குவாங்க. மீனாவும் ராஜியும் மயிலக்காவோட ரூம்ல போயிட்டு அவங்களோட சாமான் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ராஜி மீனா கிட்ட, மயிலக்கா எவ்வளவு கனவோட இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க, பொய் மட்டும் சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருந்திருக்கலாம்லக்கா, டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சதுனால தானே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இப்ப இந்த சாமான் எல்லாம் அனுப்புனாக்கா ஏதாவது பண்ணிடுவாங்களாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே கோமதி அங்க வந்துருவாங்க. ஏதாச்சும் பண்ணுவாளா அவ, அப்படி ஏதாச்சும் பண்ணானா மொத்த குடும்பத்தையும் போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிருவேன், என் பிள்ளைக்காக ஆயுள் முழுக்க ஜெயில இருக்கவும் தயாரா இருக்கேன், நான் ஒரு நாள் போயிட்டு வந்துட்டேன்ல, கண்ணுல மட்டும் படட்டும், அவ அப்படியே வெறியா இருக்கு, வேண்டாம்
அவ போய் தொலையட்டும், அப்படியே போகட்டும், சாமானெல்லாம் கரெக்டாக தானடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயில் யூஸ் பண்ண எண்ணெய் பாட்டில், சீப்பு, பவுடர் டப்பா எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பாங்க. அவளோட ஞாபகமாக எந்த பொருளுமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கவனமாக எல்லாத்தையும் வச்சு அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது சரவணன் அங்கே வந்து அம்மா வண்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவார். எல்லாமே வண்டியில் ஏற்றிடுவாங்க. கடைசியாக வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி பாண்டியன் அந்த வண்டிக்காரர்கிட்ட அந்த வீட்டில் எதுவும் சொன்னாங்கன்னா எதுவுமே நீங்கள் கண்டுக்காதீங்க, பேசாமல் கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவார் அந்த வண்டிக்காரர்கிட்ட. கிளம்ப போகும்போது சரவணன் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட செருப்பு அங்கே இருக்கும், அதையும் ஒரு பேப்பரில் சுற்றி உள்ளே வச்சிருவாரு. பாண்டியன் கிட்ட அவளோட செருப்புப்பா, அப்புறம் செருப்புக்கு ஒரு கதையை சொல்லி இங்கே வந்துட்டு என்னைய செருப்பால் அடிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டியனும் சரிதான் நீ பண்ணது அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுவார். அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க.